ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் இந்த காலை ஜெபத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். ஆண்டவர் இந்த அதிகாலையிலும் எங்களுடைய உபவாச நாட்களிலும் கூட இந்த 12வது நாளையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படி உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய மகிமை வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நேரங்களே, இன்றைக்கும் நாம் பாட வேண்டிய பாடல், ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆவிக்குரிய மன்னாவாகிய பாடல் 222 பாடல். புதிய வாழ்வு தரும் புனித ஆவியே, பரிசுத்த தெய்வமே, பரலோக தீபமே. புதிய வாழ்வு தரும் புனித ஆவியே, பரிசுத்த தெய்வமே, பரலோக தீபமே. இருள் நிறைந்த உலகத்திலே வெளிச்சமாய் வாருமையா. இருள் நிறைந்த உலகத்திலே வெளிச்சமாய் வாருமையா. பாவ இருள் நீக்கி பரிசுத்தமாக்கும் பரமனே வாருமையா. பாவ இருள் நீக்கி பரிசுத்தமாக்கும் பரமனே வாருமையா. வரவேண்டும் வல்லவரே, வரவேண்டும் நல்லவரே, வரவேண்டும் வல்லவரே, வரவேண்டும் நல்லவரே. புதிய வாழ்வு தரும் புனித ஆவியே, பரிசுத்த தெய்வமே, பரலோக தீபமே. தடைகள் நீக்கும் தயவரரே, உடையாய் வாருமையா. தடைகள் நீக்கும் தயவரரே, உடையாய் வாருமையா. ஒடுங்கி போன எங்கள் ஆவியை விரட்டி உற்சாகம் தாருமையா. ஒடுங்கி போன எங்கள் ஆவியை விரட்டி உற்சாகம் தாருமையா. வரவேண்டும் வல்லவரே, வரவேண்டும் நல்லவரே, வரவேண்டும் வல்லவரே, வரவேண்டும் நல்லவரே. புதிய வாழ்வு தரும் புனித ஆவியே, பரிசுத்த தெய்வமே, பரலோக தீபமே. எண்ணெய் அபிஷேகம் எங்கள் மேலே நிரம்பி வழியணுமே. எண்ணெய் அபிஷேகம் எங்கள் மேலே நிரம்பி வழியணுமே. மண்ணான உடலை வெறுத்து வெறுத்து என்றும் பண்பாடி மகிழனுமே. மண்ணான உடலை வெறுத்து வெறுத்து என்றும் பண்பாடி மகிழனுமே. வரவேண்டும் வல்லவரே, வரவேண்டும் நல்லவரே, வரவேண்டும் வல்லவரே, வரவேண்டும் நல்லவரே. புதிய வாழ்வு தரும் புனித ஆவியே, பரிசுத்த தெய்வமே, பரலோக தீபமே. உலகம் எங்கிலும் சுவை நிறம் தரும் பாய் மாறணுமே. உலகமெங்கிலும் சுவை தரும் வெண்ணிற உப்பாய் மாறணுமே. இலைகள் உதிராமல் கனிகள் தந்திடும் மரமாய் வளரணுமே. இலைகள் உதிராமல் கனிகள் தந்திடும்
மரமாய் வளரணுமே. வரவேண்டும் வல்லவரே, வரவேண்டும் நல்லவரே, வரவேண்டும் வல்லவரே, வரவேண்டும் நல்லவரே. புதிய வாழ்வு தரும் புனித ஆவியே, பரிசுத்த தெய்வமே, பரலோக தீபமே. துயரம் நீக்கி ஆறுதல் அளிக்கும் தூயவர் வரவேணுமே. துயரம் நீக்கி ஆறுதல் அளிக்கும் தூயவர் வரவேணுமே. புலம்பலை மாற்றி மகிழ்வை ஊட்டும் புனிதரே வரவேண்டுமே. புலம்பலை நீக்கி மனிதரை மாட்டும் புனிதரே வரவேணுமே. வரவேண்டும் நல்லவரே, வரவேண்டும் நல்லவரே, வரவேண்டும் நல்லவரே, வரவேண்டும் நல்லவரே. புதிய வாழ்வு தரும் புனித ஆவியே, பரிசுத்த தெய்வமே, பரலோக தீபமே. புதிய வாழ்வு தரும் புனித ஆவியே, பரிசுத்த தெய்வமே, பரலோக தீபமே. ஆம், இன்றைக்கும் நாம் வாசிக்க வேண்டிய வேத மன்னா, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற மன்னா, வெளிப்படுத்தல் விசேஷம் 16ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தல் புக் ஆஃப் ரெவலேஷன் சாப்டர் 16. அப்பொழுது தேவாலயத்தில் உண்டான ஒரு பெருஞ்சத்தம், அந்த 7 தூதருடனே நீங்கள் போய் தேவனுடைய கோப கலசங்களை பூமியின் மேல் ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன். முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான். உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்குகிறவர்களுமாகிய மனுஷர்களுக்கு பொல்லாத கொடிய புண்ணு உண்டாயிற்று. 2ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ள சமுத்திரத்திலே ஊற்றினான். உடனே அது தேவனுடைய இரத்தம் போலாயிற்று. சமுத்திரத்தில் உள்ள பிராணிகள் யாவும் மாண்டு போயின. 3ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ள அதே ஆறுகளிலே நீரூற்றுகளிலும் ஊற்றினான். உடனே அவைகள் இரத்தமாயின. அப்பொழுது தண்ணீர்களின் தூதன் இறங்குறவரும் இருந்தவரும் பரிசுத்தருமாகிய தேவரீர், இப்படி நியாயந்திருக்க நீதி உள்ளவராயிருக்கிறீர். அவர்கள் பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தையும் தீர்க்கதரிசியுடைய இரத்தத்தையும் சிந்தினபடியால் இரத்தத்தையே அவர்களுக்கு குடிக்க கொடுத்தீர். அதற்கு புத்திரராயிருக்கிறார்கள் என்று சொல்ல கேட்டேன். பலிபீடத்திலிருந்து வேறொருவன், ஆம் வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள் என்று சொல்ல கேட்டேன். 4ஆம் தூதன் தன் கலத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான். தீயினாலே மனுஷரை தடுக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உசனத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூசித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. 5ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனம் மேல் ஊற்றினான். அப்பொழுதும் அது ராஜ்யம் இருளடைந்து அவர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடித்து கொண்டு தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் பொன்களாலும் பரலோகத்தின் தேவனை தூசித்தவர்களை அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசை வரும் ராஜாக்களுக்கு வழியாக ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளத்திற்கு தரிசிகள் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற
பிசாசுகளின் ஆவிகள், அவைகள் உலகம் உள்ள ராஜாக்களை சர்வவல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடி விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். அப்பொழுது எபிரேய பாஷையிலே அம்னதேகோன் என்னப்பட்ட ஒரு இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். 7ஆம் தூதன் தன் கலசத்துடைய ஆகாயத்தில் ஊற்றினான். அப்பொழுது பூலோகத்தின் ஆலயத்திலுள்ள சிங்காசனத்திலிருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெருஞ்சத்தம் பிறந்தது. சத்தங்களும் இடிமுழக்கங்களும் பின்னல்களும் உண்டாயின. பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை. அப்பொழுது மகாநகரம் 3 பங்காக பிரிக்கப்பட்டது. புறஜாதிகளுடைய பட்டணங்கள் விழுந்தன. மகா பாபிலோனுக்கு தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினையும் அது உள்ள பாத்திரத்தை கொடுக்கும்படி அது அவருக்கு முன்பாக நினைப்பூட்டப்பட்டது. தீவுகள் யாவும் அகன்று போயின, பர்வதங்கள் காணப்படாமற் போயின. தாளந்து நிறையான பெரிய கல்மழையும் வானத்திலிருந்து மனுஷர் மேல் விழுந்து அது கல்மழையினால் உண்டான வாதை நிமித்தம் மனுஷர்கள் தேவனை தூசித்தார்கள். அந்த வாதை மகா கொடிதாக இருந்தது. ஆம், அருமையான தேவர்களே, இந்த நாளில் கூட தேவன் நமக்கு கொடுக்கிற மன்னா, சில வேளை நாம் ஒவ்வொரு பகுதியிலிருந்து தேவன் கொடுக்கிற ஒரு மன்னாவை தான் நாம் ஒவ்வொரு நாளும் ருசித்து வருகிறோம். ஏதோ ஒரு சில நிகழ்ச்சிகளிலே பார்க்கும் பொழுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஏதோ ஆண்டவர் கொடுத்து விட்டார் என்று சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னவுடன் எல்லாருமே அதையே பின்பற்றுகிறார்கள். அதில் அதிகம் பேர் காத்திருக்கிறார்கள். அதை குறித்து சில வேளை இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு கசப்பாகத்தான் தோன்றும் கேட்குறதற்கு. இது ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு கொடுக்கிற மன்னாவாகிய வேத பகுதிகள். ஏதோ ஒரு வசனத்தை பார்த்த உடனே இன்றைக்கு எல்லாம் நிறைந்து விடும் என்று சொல்லியிருக்கிறதல்ல. குறிப்பாக அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்கிறது. இதில் தேவன் போதிக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கும் பொழுது இங்கே நாம் இப்பொழுது இந்த நாட்களிலும் தேவன் நம்ம கொடுக்கிற மன்னா, ஒவ்வொரு நாளும் தேவன் கொடுக்கிற முழு அதிகாரத்தையும் நாம் வாசிக்கிறோம். வாசிக்கும்போது அதிலிருந்து உண்டான நன்மை தீமை என்ன என்பதை அறிந்து அதிலிருந்து தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு எச்சரிப்பான ஒரு ஆசீர்வாதமான பகுதியை தான் நாம் இந்த நாளிலும் கூட அந்த வார்த்தையை நாம் கவனிக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளிலும் கூட நமக்கு கொடுக்கிற வார்த்தை தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் மானம் என்பதை பார்க்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் தன்னுடைய மானத்தை காத்து கொள்ளுகிறது அவசியம் என்று ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு சுட்டி காட்டுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 15ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 15ஆம் வசனத்தில் மானம். ஸோ நாம் உலகத்திலே நாம் வாழுகிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறோம் என்ற உணர்வு நமக்கு அவசியம். சில வேளை நம்முடைய மானத்தை விட்டு விட்டோம். மானம் என்று சொன்னால் நம்முடைய கௌரவம், நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய திறமை, இவைகளை விட்டுவிட்டோம் என்றால் எந்த பயனும் இல்லை. அதைத்தான் இந்த நாட்களில் நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்துல பாடலை கூட நாம் இன்றைக்கு நாம் பாடினோம். புதிய வாழ்வு தரும் புனித ஆவிய பரிசுத்த தெய்வமே, பரலோக தெய்வமே. இந்த நம்முடைய ஆண்டவர் மானம் காக்கப்பட்டவர். அவருடைய பிறப்பு சரி, அவருடைய வளர்ப்பு சரி, அவருடைய இறப்பு சரி, அவருடைய செய்கையும் பேச்சும் செயலும் எல்லாம் ஒன்றாகவே இருந்தது. அவர் மானத்தோடு வாழ்ந்தார், மானத்தோடு இருந்தார். அவரை பலவிதமான குற்றங்கள் அவர்களுக்கு சூட்டப்பட்டது. ஆனால் ஒன்றும் குற்றங்கள் நிரூபிக்கப்படவில்லை. ஆம், அவருடைய இதுதான். கயவர்கள் பலவிதமான காரியங்களை கொண்டு வருவார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படித்தான் பல காரியங்கள் நடக்கும். ஆனால் இவைகளை சிந்தித்தவர்களாக நம்முடைய மானத்தை காத்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த உலகத்திலே நாம் மானம் காத்து கொள்ளுகிறோமா என்பது பார்க்கும்போது இல்லை. தன்னுடைய மானத்தை இழந்து விடுகிறார்கள். அவமானத்துக்கு நேராக போய் விடுகிறார்கள். அந்த கௌரவத்தை இழந்து விடுகிறார்கள். சூழ்நிலைகள் வரும் பொழுது அந்த மானங்கள் அழிக்கப்படுகிறது. அதில் விழுந்து விடுகிறார்கள். நான் நிற்கிறேன் என்று சொல்லியும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறார். நான் நிற்கிறேன் என்று சொல்லியும் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது. ஆகவே நாம் விழுந்து போகாதபடி நிற்கிறேன் என்று சொன்னாலும் விழுந்து போகாதபடி தன்னுடைய மானத்தை காக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் தேவை.
என்பதை ஆண்டவர் இந்த நாளில் கூட ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுகிறார். ஆகவே அவர் நம்முடைய மானத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்படும் முன்பாக நம்ம எப்படியோ இருந்தோம். ஆனால் மானங்கள் அழிக்கப்பட்டது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்போ மானத்தை காப்பாற்றுவோமே, ஆனால் அதுதான் ரட்சிப்பின் மகிமை. அந்த மகிமை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது சொல்லுகிற இதுதான் வரப்போகிற இந்த அழிவுகள் வெளிப்படுத்தல் விசேஷத்திலே நான் பார்க்குறோம். வரப்போகிறதான அழிவுகள் தேசத்தில் இப்படி எல்லாம் வரும் என்று சொல்லி நமக்கு எச்சரிப்புகள் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே இவைகளை உணர்ந்தவர்களாக தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணம் செய்யும் பொழுது தேவருடைய மகிமை வெளிப்படும், கர்த்தர் நாமம் மகிமைப்படும், நம்மை காத்துக்கொள்ள முடியும். அவருடைய வருகை வரும் பொழுது நாம் நிச்சயமாக தேவனுடைய ராஜ்யம் செல்ல முடியும். நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு இருந்து காரியங்களை நடப்பிப்பாராக. ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த வேளையில் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய செயல் எங்கள் மத்தியில் காணப்படும்படி ஆண்டவரே, எங்களுடைய கௌரவத்தை, எங்களுடைய மானத்தை காத்துக்கொள்ள உம்முடைய கிருபை எங்களுக்கு தேவை. ஆண்டவரே, உம்முடைய கிருபை இல்லாவிட்டால் எங்களாலே இந்த மானம் காக்கப்பட முடியாது. சத்ரு எங்களை வஞ்சிக்கிறான். ஏதேன் தோட்டத்தில் நீர் உருவாக்கின அந்த உம்முடைய முதல் மனிதனாகிய ஆதாமும் ஏவாளும் சரிதான். அவர்களும் நிர்வாணமாக சத்ரு இருக்க நிலையை சுட்டி காட்டி அவர்களை அவமானப்படுத்த தேவனுடைய சமூகத்திலிருந்து பிரிக்க வகை தேடினான். ஆமாண்டவரே, அதே நிலைதான் இந்த நாட்டில் தேசத்திலும் காணப்படுகிறது. தேவன் ஒரு பாக்கியமான நிலையிலே தம்முடைய பிள்ளைகளை நிர்வகித்தும் அவர்கள் நிலை குனிந்து போகிற ஒரு நிலையை நாங்கள் காண்கிறோம். அன்பு தெய்வமே, இந்த நாளில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாளிலும் ஒரு ஜெபிக்கிற ஒரு நாளாக கூடி வந்திருக்கிறோம். எங்களுக்குள்ளே அந்த ஜெபாவிகள் இருக்குமே, ஆனால் நாங்கள் எந்த இடத்துல விழுந்தோம் என்பதை அறிந்து அதில் எழுந்து கொள்ள எங்கள் தேவனுடைய கிருபை எங்களுக்குள் காணப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, நாங்கள் விழுந்த நிலையிலிருந்து எழும்ப உம்முடைய தயவு எங்களுக்கு தேவை. பரிசுத்த ஆவியாருடைய வல்லமை எங்களுக்கு தேவை. இந்த நாளிலும் ஆண்டவரே, அந்த கிருபை எங்களுக்கு தேவை. ஆண்டவரே, ஒரு ஜெபிக்கிற ஒரு ஆவி எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் தாரும். ஆண்டவரே, புதிய ஒரு வாழ்வு, ஒரு புதிய அனுபவம் பெற வேண்டுமானால் பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்பதற்கு ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு புதிய வாழ்வு, புதிய ஆவி பெற்றுக்கொள்ள எங்களோடு நீர் இடைப்படும்படி ஜெபிக்கிறோம். ஆம் ராஜா, அந்த ஜெபிக்கிற ஒரு அனுபவம் எங்கள் ஒவ்வொருவருக்கு தாரும். ஜெபம் என்கிற வாஞ்சை எங்களுக்குள்ளே தாரும். ஆண்டவரே, ஆமாப்பா, நன்றி அப்பா. சில வேளை நாங்கள் வேதத்தில் வாசிக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் பார்க்கும் பொழுது தாவீது என்ற அரசனை நாங்கள் பார்க்கிறோமே. இந்த தாவீது என்ற அரசன் அப்பா, அவர் தன்னுடைய அரசு தன்மையில் இருந்திருந்தாலும் தன்னுடைய மானத்தை இழந்து போன நிலையை நாங்கள் பார்க்கிறோமே. அந்த மானத்தை இழந்து அவன் தவிக்கிற நேரத்திலும் தன் அரசன் என்ற அந்த அதிகாரமும் அந்த ஆங்காரமும் அந்த மேட்டிமையும் அவனை அழித்து அவன் இந்த உலக இச்சைக்குள்ளாக விழுந்து தன்னுடைய தேவனிடத்தில் இருக்கிற மகிமையின் ரட்சிப்பை இழந்த ஒரு நிலையில் காணப்படக்கூடிய சூழ்நிலையில் காணப்பட்டான் என்று பார்க்கிறோமே ராஜா. அப்படிப்பட்ட தாவீதை என் தேவனே, நீர் ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பின பொழுது அந்த தீர்க்கதரிசி வந்து தன்னுடைய குறைகளை சுட்டி காட்டின பொழுது தன் உணர்வின் ஆவி அவனுக்குள் வந்தது. ஆண்டவரே, இதுதானப்பா தேவன் நீர் செய்கிற அதிசயம். ஆம் ராஜா, அப்படிப்பட்ட ஒரு நிலை எங்கே நாங்கள் பார்க்கிறோம். நீர் சொன்ன ஆண்டவரே, அவன் செய்த தவறை உணர்த்த அவர் மீண்டும் அந்த மனிதன் அந்த அரசன் தேவை என்பதை நீர் உணர்ந்தீர் ராஜா. நீ நல்ல ஒரு பாக்கியமான நிலையிலே ஒருவரையும் அமர செய்கிறது உம்முடைய சித்தம். அதிலிருந்து கீழே தள்ளுகிறது உமக்கு சித்தமில்லை. ஆனால் உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பது தான் தேவனே உம்முடைய சித்தம். அதற்காகவே நீர் தீர்க்கதரிசியை அனுப்பி அந்த தாவீதினிடத்திலே தாவீது அரசனிடத்தில் நீர் பேசின பொழுது தாவீது அரசன் முதலாவது தன்னுடைய கௌரவத்தின் நிலையை சுட்டி காட்டினான் என்பதை பார்க்கிறோம். பின்பு தன்னை ஒத்துக்கொள்ள முடிந்தது, தான் செய்த தவறை உணர்ந்தார் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. அதே போல இப்பொழுதும் என் தேவ ஆவியானவர் அதை எப்படி ஒத்துக்கொண்டு தன் தவறுகளிலிருந்து எழுந்து இருக்கிறதற்கு அவர் செய்த யுக்தி என்ன? தாவீது செய்த அவன் ஒவ்வொரு நாளும் 7 தரம் ஜெபித்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, 7 தரம் ஜெபித்தார்.
அப்படியானால் ஆண்டவரே, நாங்கள் அதிகாலை, மதியம், இரவு என்று 3 தரம்தான் நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் தாவீது 7 முறை ஜெபித்திருக்கிறாரப்பா. அந்த ஒரு ஜெபத்தின் மகிமை இருந்ததினால்தான் தன்னுடைய மானத்தை மீண்டும் அந்த வாழ்வை புதுப்பித்து கொள்ள, ஒரு புதிய வாழ்வை பெருத்து கொள்ள ஏதுவாக இருந்ததப்பா. அந்த ஜெபத்தின் மகிமை இல்லாமல் இருந்தால் அந்த நிலைக்கு வந்திருக்க முடியாது. இன்றைக்கு அநேகர் பதவி இருக்கிறது, பட்டம் இருக்கிறது, பணம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, எல்லாம் ஒன்றும் குறைவில்லை என்று சொல்லி தங்களை மேன்மையாக இருக்கலாம். ஆனால் அந்த தன்னுடைய தவறுகளை அறிந்த பொழுதும் மீண்டும் மனந்திருந்தி வர வாய்ப்பு உண்டு என்றால் பணம் வராது என்று நாங்கள் பார்க்கிறோமே இயேசப்பா. பதவி கொண்டு வந்து அந்த பரிசுத்த பாதையில் நிறுத்தாது, அந்த மன்னிப்பை தராது, மீண்டும் மானத்தை தராது. ஆமாண்டவரே, பொருளோ எந்த இதுவும் செல்வாக்கோ அரச கிரியைகளோ ஒன்று நிறுத்தாதப்பா. ஒரே ஒரு வழிதான் ஜெபம். அந்த ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தின் மகிமை தான் வெளிப்படுகிறதை நாங்கள் காண்கிறோம். தாவீது ஜெபித்தாரப்பா. அந்த தாவீது அரசன் ஜெபித்தார். அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டதப்பா. அவர்களை இயேசுப்பா, நீங்கள் மீண்டும் அந்த அரசனாக எடுத்து நிறுத்தி மகிழ்ச்சியாய் பாக்கியமான நிலையை காண செய்தீரே. அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, இன்றைக்கு நாங்களும் உடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் பாவங்களை, எங்களுடைய குறைகளை, எங்களுடைய அழுக்கான செயல்களை எல்லாம் எங்கள் மத்தியில் நீர் சொல்லும் பொழுது எங்களை நாங்கள் மேட்டிமையாகவோ எங்களுடைய பணத்தின் கர்வத்தினாலோ அல்லது பதவியின் கர்வத்தினாலோ நாங்கள் இருந்து விடாதபடி ஆண்டவரை உடனடி எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஒரு ஜெப நேரத்தை உருவாக்கி நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. உம்முடைய இரக்கம் எங்களுக்கு தேவை. எங்களுடைய மானம் போய்விட்டது. உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிள்ளை என்று சொல்லக்கூடிய வெக்கப்பட நிலையிலே நாங்கள் மானத்தை இழந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் இப்பொழுது கண்ணோக்கி பார்க்கிறீர் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை, இந்த நிகழ்ச்சியை கேட்குற ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய ஆசீர்வாதம் சுதந்திரிக்கிறதற்கு காத்திருக்கிற பிள்ளைகள், பதவியிலே ப்ரமோஷன் இல்லை, வேலையிலே முன்னேற்றம் இல்லை, தொழிலிலே முன்னேற்றம் இல்லை, ஊழியத்திலே வளர்ச்சி இல்லை, எதிலும் எந்த காரியத்திலும் நாங்கள் செய்கிறதிலே எந்த விதத்திலும் ஒரு முன்னேற்றம் இல்லையே. எங்கள் குடும்பம், எங்கள் பயிர் வகைகளிலே முன்னேற்றம் இல்லை. நாங்கள் பயிர் வகை செய்கிறோம், உழைக்கிறோம், இரவும் பகலும் ஓடோடி உழைத்து பார்க்கிறோம், வியாபாரம் செய்கிறோம், எந்த வழியிலும் எங்களுக்கு முன்னேற்றம் இல்லை என்று கலங்கி திகைத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளோடு நீர் பேசுகிறீர். எந்த இடத்திலே மானம் இழந்து விட்டோம், அந்த இழந்து போன இடத்திலே அதை உணர்ந்து இயேசுவே நீர் இப்பொழுது பேசுகிறீர். இந்த சத்தம் அவர்களுக்கு நீர் பேசுகிற சத்தமாக ஆண்டவரே, அங்கே கானாதான் தீர்க்கதரிசி வந்து பேசினது போல இது உம்முடைய தேவ சத்தமாக நினைத்து தம்முடைய வாழ்க்கையில் நிலை குனிந்து கவலையோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையிலே இப்பொழுது அவைகளை உணர்ந்து தன்னை தாழ்த்தி சில மணி நேரங்கள், சில நிமிடங்கள் ஒதுக்கி ஜெபம் பண்ணு என்று நீர் சொல்லுகிறீர் ராஜா. அப்படி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உம்முடைய அற்புதங்கள் அவருடைய வாழ்க்கையில் நடக்கும் என்று எங்களுக்கு சுட்டி காட்டுகிறீர் ராஜா. அப்படி உம்முடைய மகிமை வெளிப்படுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நிமிடமே அந்த அற்புதம் எனக்கு தாரும் ஆண்டவரே. அடியனும் ஆண்டவரே சில நிமிடங்கள் ஒதுக்கி ஒவ்வொரு நாளும் 7 மணி நேரம் ஜெபிக்க எங்களை அர்ப்பணிக்க அடியனே ஆண்டவரே, என்னை உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். அதுக்குரிய 7 ஆண்டவரே முறை ஜெபிக்க கிருபை தாரும் ஆண்டவரே. நாங்கள் வேதத்திலே வாசிக்கும் பொழுது 770 தரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. எங்களுக்கு மன்னிப்பு வேண்டுமானால், எங்களுக்கு கௌரவம் வேண்டுமானால், எங்களுடைய மானம் காக்கப்பட வேண்டுமானால் நாங்கள் 770 தரம் கூட உம்முடைய சமூகத்தில் ஜெபித்தால் அதனுடைய மகிமையை காணலாமே. அந்த நேரத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்குள்ளும் தாவீதுக்குள்ளே அந்த ஜெபத்தின் மகிமையின் 7 முறை ஜெபித்த, வேதத்திலே அதிகமாக ஜெபித்த அந்த முறை எண்ணிக்கை என்று சொல்லும் பொழுது தாவீதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. அந்த தாவீதை போல நாங்கள் 7 முறை இயேசு கச்சமனே தோட்டத்தில் ஜெபித்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். முழுதும் ஜெபித்திருக்கிறார் அப்பா. அவர் ஜெபித்தார் ஆண்டவரே, அவ்விதமாக நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவர் அப்படியே இரவு முழுதும் ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த முறை என்று கணக்கிலே தாவீது தான் 7 முறை என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆமாண்டவரே, இந்த நேரத்தை உம்முடைய கருத்தில் உங்களைப் போல இயேசுப்பா, உங்களைப் போல நாங்கள் ஒரு ஜெபிக்கிற
ஒரு வாழ்வு எங்களால் முடியாத பாடுகள், உபத்திரவங்கள், சஞ்சலங்கள், வேதனைகள், இழப்புகள், நெருக்கங்கள், அவதூறுகள், வாழ்க்கையில் எவ்வளவோ அற்புத நிகழ்ச்சிகள், மேன்மையான காரியங்கள், தாழ்வான காரியங்கள், அடிக்கப்படுகிற சூழ்நிலை, சஞ்சலமான சூழ்நிலை, எல்லாவற்றிலும் நீங்கள் ஜெபிச்சிங்களே அப்பா. இப்பொழுது நீங்கள் இதை எங்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறீர்களப்பா. நன்றி ஆண்டவரே. தாவீது 7 முறை ஜெபித்தார் என்றால் இயேசு எத்தனை முறை ஜெபித்தார்? இயேசு இரவு முழுதும் எல்லா சூழ்நிலையிலும் இயேசு கண்ணீர் விட்டார், மனம் கசந்து கண்ணீர் விட்டார் என்று பார்க்கிறோமே. இந்த ஒரு ஆவின் ஜெபத்தின் மகிமை. நன்றி அசுப்பா, நன்றி இயேசு அப்பா. இயேசு கிறிஸ்துவே அப்பா, இயேசு கிறிஸ்துவே உமக்கு நன்றி. நீர் எங்களுக்கு ஜெபிக்கும் நேரத்தையும் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி சுட்டி காட்டிங்களே. தாவீது அரசனை எங்களுக்கு முன்பாக வைத்து அவரை போல நீங்கள் தன்னுடைய குறைகளை அறிக்கையிட்டு 7 முறை ஜெபியுங்கள் என்று சொல்லியிருந்தாலும் உமக்கு நன்றி, உம்மை போற்றுகிறோம். அதே ஆண்டவர் மீண்டும் நீர் எங்களோடு இடைப்படுகிறீரப்பா. இயேசு கிறிஸ்துவே நீர் பேசுகிறீர். இயேசு கிறிஸ்துவ உங்களை எங்களுக்கு மாதிரியாக காண்பிக்கிறீரப்பா. அப்பா, வியாகுலத்தோடு செபித்தீரப்பா. உங்களுடைய வாழ்க்கை வியாகுலம் வந்தது, அப்பொழுதும் செபித்தீரப்பா. வியாகுலம் வரப்போகிறது என்பதை அறிந்தும் நீர் ஜெபித்தீங்க அப்பா. சப்பா, அற்புதங்கள் நடக்க போகுது, அற்புதங்கள் செய்ய போகிறீர்கள், அப்பவும் செபிக்கிறீங்கப்பா. எப்போவுமே உம்முடைய வாழ்க்கையில் ஏசப்பாவுடைய வாழ்க்கையில் செபந்தானப்பா. ஒரு காரியத்தை துவங்கும் முன்பாகவே செபிக்கிறீரப்பா. ஒரு காரியத்தை செய்யும் முன்பாகவே செபிக்கிறீங்கப்பா. ஜெபத்திலே தானப்பா உம்முடைய ஊழியங்கள், உம்முடைய வாழ்வு நடந்தது. அதை எங்களுக்கு சுட்டி காட்டுகிறீர்களப்பா. அதே போல் நாங்களும் இருக்க முடியாதல்லப்பா. நாங்கள் மாம்சம் உள்ளவர்கள், மாம்சத்தில் வாழ்கிறோமே. தாவீதாவது 7 முறை எங்களால் முடியாதப்பா. நீங்கள் இரவு முழுதும் எப்பொழுதுமே நிகழ்ச்சிகள் துவங்கும் பொழுதும், முடிக்கும் பொழுதும், போகும் பொழுதும், வரும் பொழுதும் எப்பொழுதுமே செபிக்கிறவராக மாதிரியாக வாழ்ந்தீரே. அந்த ஒரு வாழ்க்கை நீர் எங்களுக்கு தாரும். ஜெபாவி ஊற்றுமையாம் ஒரு புதிய வாழ்வு எங்களுக்குள்ளே மலரட்டும் ஆண்டவரே. இந்த தாரம் உங்களைப் போல எங்களால் மாற முடியாதப்பா. ஆனாலும் அதை நாங்கள் பார்த்து பிரயாசப்பட ஆண்டவரே, மரண சூழ்நிலையிலுமே நீ ஜெபிக்கிறீங்களப்பா. அந்த பாடுகள் கல்வாரி சிலுவையிலே அவ்வளோ அடி உதை நிந்தை பரியாசங்கள் சந்தித்த பொழுதிலும் நீ ஜெபிக்கிறீரே அப்பா. எங்களால் முடியவில்லை அப்பா. எங்களுக்கு மாதிரியை வைத்து போனீங்களே, ஜெபத்தின் மாதிரியை வைத்தீங்களே. நண்பர்களை அழைக்கிறீர். அப்பொழுது கூட ஒருவரும் வரவில்லை. வந்து அவர்களும் நித்திரை செய்தது பார்த்து கூட நீங்கள் உங்களுடைய பணியை, ஜெப பணியை விடவில்லையே. இன்றைக்கு எங்களுடைய ஜெப பணி எப்படி இருக்கிறதப்பா? நாங்கள் 2 3 கூடி ஜெபிக்கும் பொழுது அவர்கள் நடுவில் வருவேன் என்று சொல்லீரே. நடுவில் நாங்கள் அப்படி கூடி ஜெபிக்கவும் ஆண்டவரே, இந்த நாளில் என் தேவ மகிமை எங்களுக்குள்ளே ஒரு ஜெபத்தின் ஆவி எங்களுக்குள்ளே ஊற்றுமாப்பா. இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவை போல நாங்கள் ஜெபிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை போல நானும் ஜெபிக்க வேண்டும் என்ற உணர்வு. எவ்வளோ நிந்தை, அவமானம், ஆமாண்டவரே, அடி உதை எவ்வளவோ சந்தித்தீரப்பா. அப்பொழுது கூட நிரூபி ஆகுலத்தோடு நீர் ஜெபித்தீரே ஆண்டவரே. பிதாவிடத்திலே நீ பிறருக்காக பரிந்து பேசினீங்களே, மன்னிப்பு கேட்க ஆண்டவரே. ஒவ்வொன்று நீர் ஜெபத்தின் மாதிரியை வைத்தீர்களே. நாங்களும் இவைகளை பின்பற்ற எங்களுக்கு கிருபை தாருங்கப்பா, கிருபை தாருங்கப்பா. ஒரு ஜெபாவி, ஜெபத்தின் மேகம் எங்களை சூழட்டும் ஆண்டவரே. இந்த நாளில் இயேசுவே, நீர் எங்களுக்கு முன்பாக இந்த ஜெபத்தின் மகிமையை காட்டினதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னத்தினால் நாங்கள் எப்படி ஜெபிக்கும் பொழுது ஆமாப்பா, எங்களுக்கு ஒரு மாதிரி சொன்னீங்களே. என் நாமத்தினாலே எவைகளை கேட்பீர்களோ பரலோக பிதா உங்களுக்கு கொடுப்பார் என்று சொன்னீங்களே.
இப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் செபித்து உம்முடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து மன்னிப்பு, எங்களுடைய மானம் காக்கப்படுகிறதல், மீண்டும் அரச நிலையிலே எங்களை உயர்த்தப்படுதல், மீண்டும் ஆண்டவரே நீர் மரித்து உயிர்த்தெழுந்த அந்த நிலையில் வந்ததை போல் எங்களுடைய வாழ்க்கையில் செத்துப்போன நிலையிலிருந்து எங்களை உயிர்ப்பித்து நிறுத்தி வைக்கிற வல்லமையின் பிரசன்னம் இன்று எங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஊற்றுவதாக. இப்பொழுதே அந்த பரிசுத்தத்தின் மகிமையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் நசனாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.